கொடைக்கானல் அருகே கல்லாறு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 3 பேர் சிக்கியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், அவங்களை மீட்கிறதுக்கான பணிகள் எந்த அளவில் நடந்துட்டு வருது, விவரங்களை தெரியப்படுத்தும். ஆற்றை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் 3 பேர் சிக்கியிருக்கிறார்கள். ஆற்றை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்கள் 3 பேர். கொடைக்கானல் அருகே கல்லாறு ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆற்றின் நடுவே 3 பேர் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய சின்னூர் என்ற பகுதியில் அந்த 3 பேரும் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆற்றின் நடுவே சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். ஜாஃபர், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெரியகுளம் நடுவில் அமைந்துள்ளது சின்னூர் பெரியூர் மலை கிராமம். மேலும் 100க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருவதுடன் பிரதான தொழிலாக விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த பல வருடங்களாக இந்த கிராமத்திற்கு செல்ல உரிய சாலை வசதி இல்லாததால் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே நடந்து சென்று தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்தில் இருந்து 3க்கும் மேற்பட்டோர் பெரிய குளம் பகுதிக்கு தொழில் சம்பந்தமாக சென்று இந்த பகுதிக்கு மீண்டும் திரும்பும் போது பெரியகுளம் பகுதியில் அதிகமான மழைப்பொழிவு காணப்பட்டதால் கல்லாற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த ஆற்றை கடக்க முடியாமல் 3க்கும் மேற்பட்டோர் இந்த ஆற்றின் நடுவில் சிக்கி பெரியகுளம் பகுதிக்கு செல்ல முடியாமலும் சின்னூர் மலை கிராமத்திற்கு செல்ல முடியாமலும் தவித்து வருகின்றனர். மேலும் தங்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து கையெடுத்து கும்பிட்டு வீடியோவும் வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி கல்லாற்றின் நடுவே சிக்கி தவிப்பவர்களை துரிதமாக மீட்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜாஃபர்.